வணக்கம். வல்ல சமூகத்தின் அன்பு வணக்கம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய அட்வைஸு நம்மளுடைய சான்றோர்கள், முன்னோர்கள், சங்ககால தமிழர்கள் நமக்கு கொடுத்துருக்குற அறிவுரை. மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஒரு லைஃப்பில் தன் நிலை என்னன்னு தெரியணும், தான் என்ன செய்ய போகிறோன்னு தெரியணும், எங்கே போகிறோன்னு தெரியணும். அதில் இன்றைக்கி இந்த டைரக்ஷன், என்னப்பா அதுக்குன்னு சொன்னிய, அப்போ சரியில்லை, நாளைக்கு இந்த டைரக்ஷன், என்னப்பா இதுன்னு சொன்ன, எங்கே வேணும் மனம் போன போக்கெல்லாம் போகிறது. அப்போ ஒரு பழமொழி சோப்பா, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தை வெட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதேனும் ஒன்று பெரியவங்க வீட்டில் உள்ள அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கணும், ஊரில் உள்ள பெரியவங்க, சமுதாயத்தில் பெரியவங்க, இதில் அனுபவமானவங்க, ஏங்க நாங்கள் இந்த தொழிலை செய்யலாமா, நாளைக்கு தெரியாமல் இந்த தொழிலை கை வைக்கிறது, அதில் லாபமாக நட்டமானு தெரியறதுக்குள்ள அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகிறது, அதில் நல்லது கெட்டது பார்க்குறதுக்குள்ள இன்னொன்றுக்கு போகிறது, இப்படி பாஞ்சு அந்த குரங்கு கிளைக்கு தாவும் இல்லையா, அது மாதிரி போய் ஒன்றுலேயுமே உருப்பிடாமல் போகிறது. ஸோ ஏதேனும் ஒரு எண்ணத்தை மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய படிப்பு என்ன, நமக்கு என்ன தெரியும், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு அனுசரணையாக இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறார்கள், நமக்கு எப்படியெல்லாம் துணை புரிகிறார்கள், நம்மளுடைய பண வசதி என்ன என்பதையெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை செய்யணும். மனம் போன போக்கெல்லாம் நான் இதை செஞ்சிட்றேன், அதை செஞ்சிட்றேன் போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தாங்க வாழ்க்கை. இந்த 20 to 30க்குள்ளே தடுமாறி வழி தவறி போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கை என்டையர் வாழ்க்கை நாசம். முன்னோர்கள்லாம் சும்மா சொல்லி வைக்கல, மனம் போன போக்கெல்லாம் போகாதே. பெரியவர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள், அறிஞர்கள் சொன்னதை கேட்டு உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப ஒன்றை செய் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.